தூங்குறதா இருந்தாலும் சரி, குழந்தைங்கள தாலாட்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே வந்து அவருடைய சாங்கு இடம்பெறும். அவரை எங்கே தொட்டாலும் ராஜா சாருடைய ரிசம்பிள் இருக்கதான் செய்யும். கண்டிப்பா இருக்கும். யாரும் அதை மறுக்க முடியாது. தெரிச்சு ஓடு தெரிக்க ஓடு, சாவை நீயும் ஜெயிச்சு ஓடு, விழுந்து ஓடு எழுந்து ஓடு, மூச்சு வாங்க பறந்து ஓடு. முத்துக்குமார் மிகப்பெரிய கவிஞர் அவரு. அவருடைய அனுபவங்கள் வந்து நான் எழுத்துக்கட்டுன்னு ஒரு படம் பரணி சாரோட டிராவல் பண்ணும்போது, என்ன செஞ்சு தொலைச்சியோ வயச, அது பிடிவாதம் பண்ணுற மனச. கம்பெனி இந்த மாதிரி வராங்க அப்படின்னோடனே வர சொல்லுங்கன்ட்டாரு. போனோம். அவர் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டிய டைமை கொஞ்சம் ஒதுக்கி எங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணார். உட்காந்து ரொம்ப நேரம் பேசினார். திரைமொழி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட இசையமைப்பாளர் ஏ.கே. ராம்ஜி சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். ஓகே. இப்போ இசையமைப்பாளர் அப்படின்னாலே மக்கள் மனசுல வந்து ஒரு தீராத காதல் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே மியூசிக். ஆமா, மியூசிக்னாலே அது ஒரு விதமான ஒரு ட்ரீம்னே சொல்லலாம் சார். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இளையராஜா சார் பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா வியாதியில பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ல பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், இல்ல தூங்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு மெடிசன் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த மியூசிக் டைரக்ஷன் ஃபீல்டுல நீங்க எப்படி வந்தீங்க? என்னுடைய ரிசம்ல ராஜா சார் தான் சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவரோட பாடல்கள்லாம் ரசித்து தான் அவர் என்னென்ன மெலோடிஸ்லாம் கொடுக்குறாரோ அதெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து இந்த பாட்டு புக்குன்னு ஒரு டைமில் வரும். ஆமாம், அது எந்த டைமும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே கையில் புக்கு ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் அப்படியே கையில் வச்சுட்டே இருப்போம். ஏன்னா அது எப்படி சொல்கிறதுன்னா, படிக்கிற நேரங்கள்லையும் ஒரு சின்ன ஒரு போர் அடிச்சதுன்னா அந்த லிரிக் படிக்கிறது, அதை பாடி பார்க்கறது. ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெலோடி, இந்த ராமரன் சார் ஹிட்ஸு, ரஜினி சார் ஹிட்ஸு, இதெல்லாம் எக்கச்சக்கமாக மோகன் சார் இதெல்லாம் கேட்போம். அப்போது அந்த மெலோடியெல்லாம் கேட்க கேட்க படிக்கிறதை காட்டிலும் எனக்கு அந்த சாங் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் வரும். ஆமாம், ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தூங்குறதா இருந்தாலும் சரி, குழந்தைங்கள தாளாட்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து அவருடைய சாங்கு இடம்பெறுது. ஏன்னா அப்படி ஒரு மெருகேற்றம் நம்மளை அப்படியே பார்த்தீங்கன்னா தன்னறியாமல் நம்மளை ஒரு ஃபீல் கொண்டு போகும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்கில் எத்தனையோ படங்கள், சாங்குகள் வருது, அந்தந்த கதைக்கு தகுந்த மாதிரி போகுது. ஆனால் அவரோட சாங் இன்னைக்கு நிலச்சி நிற்கிறதுக்கு காரணமே, நீங்கள் எஃப்எம்லேருந்து எல்லாருமே பாருங்கள், நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாங்கு தான், வண்டி ஓட்டுற முதல் கூட இந்த சாங் கேட்டுட்டு தான் போகிறாங்க ஹெட்ஃபோனில். அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங் உருவாக்கி விட்டார் ராஜா சார். அவரை எங்கே தொட்டாலும் ராஜா சாருடைய ரிசம்பிள் இருக்கதான் செய்யும். கண்டிப்பா இருக்கும். யாரும் அதை மறுக்க முடியாது. என்னை பொறுத்தவரையும் நான் தெரிஞ்சுக்கிட்ட வரை சொல்ல வரேன். நீங்க யார் கூட சார் ஒர்க் பண்ணிருக்கீங்க? நான் பரணி சார் கூட டிராவல் பண்ணேன். அவரு படங்கள் வந்து பெரிய நாமத்திரன் ஒர்க் பண்ணல. பாருன்ற பொதுமையிலேருந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் ஆனிச்சு, கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகி அவருடைய அப்புறம் அவரோட அசிஸ்டண்ட்டு, அப்புறம் மேனேஜரு, இந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் நாம் அவரை விட்டு தனியாக பிரிஞ்சு பண்ணலாம் அப்படிங்கும்போது விருதாளம்பட்டுன்னு ஒரு படம் பண்ணினேன். அந்த படத்தில் வந்து அந்த படம் எனக்கு முதல் முறையாக ரெக்கமெண்ட் பண்ணது வந்து ஜெயங்கொண்டான்னு கவிஞர். ஜெயங்கொண்டா வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாப்புல, இந்த மாதிரி ஜெயகாந்தன்கிறவர் வந்து விருதாளம்பட்டுன்னு ஒரு படம் பண்ணுறாங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசினேன். அப்போ அந்த படத்தில் கூட எனக்கு ஒரு எப்படின்னா லிரிக் வச்சுருக்காங்க, ஒரு ஆஃப் மைண்ட்லேயே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, சரி எப்படி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. இல்லை சார், ஒன்றும் டவுட்டே வேண்டாம், எனக்கு லிரிக் கொடுங்க, நான் கம்போஸ் பண்ணி நான் வரேன் அப்படின்ட்டு அந்த லிரிக்கை கம்போஸ் பண்ணேன். அந்த லிரிக்கை கம்போஸ் பண்ணி வந்து பாடி காமிச்சேன் ஆஃபீஸில். பாடி காமிச்சேன். அந்த மெலோடி தான் ஃபஸ்ட்டு பண்ணினேன். அந்த சாங் கூட பொய் சொல்லல பொய் சொல்லல இந்த பொட்ட புள்ள மனசுல நான் இருக்கேன், அந்த மாதிரி அந்த சாங் கம்போஸ் பண்ணேன். அப்புறம் அசிஸ்டண்ட்லாம் எல்லோரும் சேர்ந்து சார் நல்லா இருக்கு சார் மெலோடி, சாரே வச்சு பண்ணலாம் அப்படின்னு. அது மாதிரி எனக்கு கிடைச்ச படம் தான் அந்த படம். அதுக்கப்புறம் திருப்புகள்ங்கிற படம் வந்து காளிமுத்துங்கிறவர் எனக்கு கொடுத்தாரு.
அதில் தான் எனக்கு பாவிச்சி சார் ஒரு சாங்கு, யுகபாரதி 2 சாங்கு, முத்து விஜயன். அதில் இந்த ஜெயங்கொண்டங்கிறவரும் ஒரு சாங் எழுதியிருக்காருங்க. அது மாதிரி அந்த படம் கிடைச்சது 2013. அதுக்கப்புறம் எங்கு சென்றாய் என்னுயிரே, பாண்டியன்கிற ஒரு அந்த படம் கொடுத்தாங்க. எல்லாம் இப்படியே தொடர்ச்சியா ஒரு சின்ன சின்ன அப்படியே பட்ஜெட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருந்தது. கடலில் கட்டுமரமாய், நான் இப்படிதான், அப்புறம் இது பிரிவதில்லை, பிரிவதில்லையோட ராம் யாதவ்னு சொல்லிட்டு நல்லா அதில் கூட எனக்கு எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா மெலோடி வச்சிருவேன். எப்படின்னா ஒரு மெலோடியாவது வச்சிருவேன் ஒரு படத்தில். அதில் அவர் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரிவதில்லை வந்து எனக்கு ஒரு சேசிங் சாங் மாதிரி ஒன்று, ஒரு பீட்டில் இருக்கிற மாதிரி சாங்கு கொடுத்தாரு. ரொம்ப டஃப்பாக. அதில் மோகன்ராஜ் தான் எனக்கு எழுதியிருப்பாருங்க அந்த சாங்கு. வில்லன் ஒரு பக்கம் ஹீரோ ஹீரோயினி, ஒரு பக்கம் போலீஸ், இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் திறத்துற மாதிரியான இது பயங்கர ஸ்பீடு, பயங்கர எனர்ஜியாக இருக்கும் சார். மோகன்ராஜ்கிட்ட வந்து சொல்லும்போது அவர் லிரிக்காக கொடுத்துறேன் சார் அப்படின்ட்டு. அந்த லிரிக்கு கம்போஸ் பண்ணேன். தெரிச்சு ஓடு தெரிக்க ஓடு, சாவை நீயும் ஜெயிச்சு ஓடு, விழுந்து ஓடு எழுந்து ஓடு, மூச்சு வாங்க பறந்து ஓடு, கோழி ஓடும் பாம்பை பார்த்து, பாம்பு ஓடும் பருந்தை பார்த்து. அதுவே அப்படியே மேலே 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 எனர்ஜியாக போயிட்டு வந்த சாங்கு. நல்லா விசுவல் பண்ணியிருப்பாங்க. அதில் மெலோடி கூட பிரசன்னா பாடி விட்டாங்க. என்ன செஞ்சு தொலைச்சியோ வயச, அது பிடிவாதம் பண்ணுதட மனச, அப்படி ஒரு மெலோடி பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 3 பாடல் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபோக்கோட ஒரு வித்தியாசமாக இருக்கும். நினைச்சது நடக்கலையே, நடப்பதுவும் பிடிக்கலையே, என்ன வாழ்க்கடா நண்பா, என்ன வாழ்க்கடா, ஒரு ஜானி ஏற மலவலுக்கும் சரக்கு மரமடா. இது பார்ல பாடக்கூடிய சாங்கு. மோகன்ராஜ் செம்ம. அந்த அதாவது ஒவ்வொரு லைன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து எல்லாரையும் தாக்குற மாதிரியே இருக்கும் அந்த லைன்லாம். ஏன்னா குடிக்க தண்ணி கிடைக்கல, ஆனால் சரக்கு எங்கே பார்த்தாலும் இருக்கு, அப்படிலாம் கொண்டு வந்திருப்பாரு. அதில் நான் கூட யோசித்தேன், இந்த மாதிரிலாம் போக வேண்டாம் அப்படின்ட்டு. அப்படியான அந்த சாங் அதுங்க. அதில் அதுக்கப்புறம் கல்லறை படம் பண்ணேன். கல்லறையில் வந்து ராமலிங்கங்கிறவர் ஒரு புது கவிஞருங்க. அவர் ஆல்ரெடி விவோவை ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் அவர் என்ன வந்து பார்க்கும்போது அவரோட லைன்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அவரு லைன்ஸுக்கு தான் கம்போஸ் பண்ணேன். கல்லறையில் ஒரு 3 சாங்கு பண்ணி கொடுத்தாரு. நல்லா வந்ததுங்க சாங்லாம். அதில் கூட நானே டூயட்டாக ஒரு சாங் பாடியிருக்கேன். நான் ஷைனிங்கிற பொண்ணோட ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அடி எனக்கு ஒரு ஆசை நான் உன் கூட பேச, அதுக்கு தாண்டி வளர்த்து வச்சேன் ரொம்ப மீச, அப்படி ஒரு சாங் பாடியிருக்கேன். வேலுங்கிற பையன் வந்து அதில் உன்னோட வாழணும்னு ஆசைதான் எனக்கு, இந்த மண்ணோட போகும் வரைய உசுரே உனக்கு, பூக்குள்ள தேனை போல மண்ணுக்குள்ள பொண்ணை போல ஒன்ன வச்சு பார்த்துருப்பேன், நான் கண்ணை போல காத்திருப்பேன், அன்னைக்கு இன்னைக்கு என்னோட வாழுற பெண்ணவள் நீதான். அப்படி ஒரு நல்ல 3 சாங்குமே அவர் தான் லிரிக் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருப்பார் ராமலிங்கங்கிறவர். அப்புறம் லாஸ்ட்டாக இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது வேட்டைக்காரி. அதில் தான் வைரமுத்து சாரோட எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இயக்குனர், அந்த திருப்புகள் பண்ண இயக்குனர் மீண்டும் எனக்கு வேட்டைக்காரி படத்தை கொடுத்தாரு. அப்போது வைரமுத்து சாரோட ஒரு சப்போர்ட்டிங் எனக்கு கிடைச்சிது. அவர் நீங்கள் வந்து வைரமுத்து சாரோட இணைஞ்சு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும், நான் உங்களுக்கு அதை ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லி அவரை போய் சந்தித்தோம். சந்திக்கும்போது தான் அவர் சார் வைரமுத்து சார் உடனே ஃபோன் பண்ணி இதுமாரி சார்னு சொன்னோடனே அவங்க மேனேஜர் விட்டு வர சொல்லுங்கன்ட்டாரு. போனோம். டியூன் கொண்டு வந்துருக்கீங்களா, லிரிக் கொடுக்கணுமான்னாரு. இல்லை சார் டியூன் கொண்டு வந்திருக்கோம். 2 சாங்கு லிரிக் டியூன் கொடுத்தோம். ஆனால் அதில் கேட்டார். கேட்டுட்டு டைரக்டர்கிட்ட சுச்சுவேஷன் கேட்டோன்னா, ராம்ஜி இதில் 2 சாங்கில் வந்து அந்த டூயட் இருக்குங்களே, அது நான் வேணால் டியூனு கொடுத்துட்றேன், இந்த காடை பற்றி இருக்கிற சாங் வந்து நான் லிரிக்காக கொடுத்துட்டுமான்னாரு. ஓகே சார். அது கூட அவர் எழுதி கொடுத்தது முக்கியம் இல்லைங்க, அந்த வரிகளை பார்க்கும்போது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நான் உண்மையிலேயே நான் அந்த லிரிக்கை பார்த்து நானும் வளர்த்துக்கிட்ட மாதிரி சொல்லலாம். ஏன்னா
அனுபவங்கள் வந்து எப்படின்னா, லிரிக்கோட ஸ்டார்ட்டிங்லேருந்து சரணம் எண்டு வரையும் அவரோட லிரிக்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன லைன் கூட சேஞ்சஸ் கிடையவே கிடையாது. கரெக்ஷனே கிடையவே கிடையாது. இப்போ நம்ம எல்லாரும் மற்றவங்களும் எழுத மாட்டாங்கன்னு சொல்ல வரல. ஒரு ஒரு சில இடங்கள்ல கூட ஏதோ ஒரு எழுத்து மாத்துற மாரி இருக்கும். ஏன்னா படிக்கும்போது, சாங் பாடும்போது சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். அந்த மாரி கூட இல்ல. அப்படியே டோட்டலா பண்ணேன் அந்த லிரிக்கு. "பொடி நடையா போவோமா காட்டுக்குள்ள" ஒரு எதார்த்தமா எழுதியிருப்பாரு எல்லா லிரிக்குமே. நல்லா பண்ணி குடுத்தாங்க. நான் வைரமுத்தோட டிராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி குடுத்தது வேட்டைக்காரன். கலைஞர். ஓகே. இப்போ வைரமுத்து சார் கூட வந்து நீங்க டிராவல் பண்ணீங்க இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? என்னென்ன விஷயங்கள் இன்னும் நெறைய கத்துக்கிட்டீங்க? என்னென்ன பண்ணக்கூடாதுன்ட்டு நெனச்சீங்க? இல்லைங்க. அவரு ரிசீவ் பண்ற அந்த ரெஸ்பான்ஸு ரொம்ப நல்ல அதாவது நான் வந்து வளர்ந்து வர மியூசிக் டைரக்டர். புதுசு தான் நான். என்னுடைய வளர்ச்சிய பார்த்து சில பேரு யோசிப்பாங்க. ஆனா வந்து அவரு யாரு? என்ன? அவ்வளோ பர்ட்டிகுலர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கல. புது கம்பெனி இந்த மாரி வராங்க அப்படின்னோனே, வர சொல்லுங்கன்ட்டாரு. போனோம். அவரு ஒரு ஃபங்ஷன் போக வேண்டிய டைம கொஞ்சம் ஒதுக்கி எங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணாரு. உட்கார்ந்து ம். ரொம்ப நேரம் பேசினாரு. சில கதைகள சொன்னாரு. கதைக்குள்ள என்னென்ன வருதுங்கிறத கேட்டாரு. சாங்கு எப்படிலாம் இருக்கணுங்கிற ரூட்ட கேட்டாரு. அந்த மாரிலாம் அவரு ஏன்னா எனக்கு இந்த புதுசா வர கவிஞர்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது கதைங்க, இது சாங்குங்க, இது இப்படி இருக்கு டியூனுங்க, இதில இப்படி வரிகள் வரணுங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஆனா அவங்க அனுபவங்கள்ல வரும்போது, அவங்க என்ன மாரியான கேள்வி கேட்குறாங்க, எனக்கு இன்னும் சொல்லப்போனா ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது வைரம் சார பார்க்க போறோம். அதாவது நமக்குள்ள ஒரு சந்தோஷங்கள் இருந்தாலும், அவரோட நம்மளுடைய ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்குதே அப்படிங்கிற சந்தோஷம் இருந்தாலும், ஒரு சின்ன பாடி வைப்ரேஷன் இருந்தது. சார சந்திக்கிறோமே அப்படின்ட்டு. பட் எனக்கு அங்க போன பிறகு அவர் பேசின விதங்கள் எனக்கு எந்த ஒரு சிம்ப்டம்ஸும் இல்ல. கேஷுவலா இருந்தது. பார்த்தோம், பேசணும். அது மாரி அவருடைய அனுபவங்கள் தான். எனக்கு அதிலிருந்து சில விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவரு இருந்தாரு. ஓகே. இப்ப அடுத்ததா பார்த்தீங்கன்னா, விஜயோட பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆமா. சொன்னீங்க இல்லையா? ம். ஸோ அவங்கலாம் வந்து அவங்களும் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்னே கண்டிப்பா, சொல்லலாம். கண்டிப்பா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? எனக்கு நான் பர்னி சாரோட டிராவல் பண்ணும்போது, "பாரி ஒன்று போதுமெல்ல" விஜி தாங்க எல்லா சாங்கும் எழுதினாரு. அப்போ எழுதும்போது அங்கேருந்து எனக்கு அவர் பழக்கமானது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு படங்களும் பரணி சார் பண்ணும்போதெல்லாம் நான் சொல்லுவேன். சார் இந்த மெலோடி அவர் எழுதட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவேன். அதே போல விஜய் நல்ல லிரிக் குடுப்பாருங்க. இந்த மாரி போயிட்டு இருக்கும்போது, எனக்கு நாம படம் பண்ணும்போது, எனக்கு இன்னொரு அனுபவம் டைரக்டர் சொன்னாருங்க. காளிமுத்து சார் சொன்னது. இந்த படம் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க மியூசிக் போடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. இத வச்சு உங்களால எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி, உங்க சப்போர்ட்டிங்ல வர முடியுங்கிறத நீங்க யோசிக்கணும் அப்டின்னாரு. அப்பதான் விஜய் சார பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. விஜய் சார் போய் பார்த்தேன். அ திடீர்னு என்னங்கன்னாரு, "இல்ல சார் மியூசிக் பண்றேன்." "அப்படிங்களா? சூப்பர். என்ன பண்ணணும்? எப்போ?" அப்படின்னாரு. "இல்ல சார் நான் வந்து லிரிக்கு எனக்கு நீங்க தான் பண்ணணும்." அப்படின்னேன். சரி ஓகே. என்னைக்கு வேணும்?" அப்படின்னாரு. ச இது மாரி எனக்கு ஒரு 3 டேஸ்ல வேணும் சார். ஐய்யயோ! என்னங்க லிஸ்ட் பாருங்க எவ்வளோ வச்சிருக்கேன். சாதாரணமா சொல்றீங்களா? அப்படின்னாரு. இல்ல சார் உங்க அனுபவங்கள் உங்களுக்கு ஒர்க் எவ்வளோ இருக்குங்கிறது எனக்கு தெரியும். பட் எனக்கு நீங்க பண்ணுனா தான் எனக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்குங்கிறது ஆசைப்படுறேன். சரி ஓகே அப்படின்னாரு. அப்புறம் அங்கேயே வந்து டியூன் கொண்டு வந்தீங்களான்னாரு. இல்ல சார் நாளைக்கு கொண்டு வரேன் அப்படின்னேன். நீங்க நீங்க தானே கம்போஸ் பண்ணீங்க. பாடுங்க அப்படின்னாரு. உடனே அங்கேயே வாக்மன் ஆன் பண்ணாரு. பாடி குடுத்தேன். அதே போல குடுத்தாரு. நல்லா இப் லிரிக்கு. ஆனந்தத்தை அள்ளித் தந்தும் சொந்தம் சொல்லி அன்புக்கு அர்த்தம் சொல்லும் அன்னை மொழி யார் யாரோ வந்தது போல யாருக்கும் ஒரு லிரிக் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஆனா இது வந்து சீதா மேடம் இவங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. யுகபாரதி சார் 2 சாங் பண்ணியிருக்காருங்க அந்த ம். படத்திலேயே. 2 சாங்குமே நல்ல மெலோடி. இன்னைக்கும் ரொம்ப கேட்குற மாரி நல்லாருக்கும். ரசிக்கிற மாரி இருக்கும். முத்துக்குமார். நான் முத்துக்குமார் சார பத்தி கேட்குறீங்களா? மிகப்பெரிய அ கவிஞர் அவரு. அவருடைய அனுபவங்கள் வந்து நான் வெளுத்துக்கட்டுன்னு ஒரு படம் பரணி சாரோட டிராவல் பண்ணும்போது,
அதில் 3 சாங்கு நாகமுத்துக்குமார் சாருக்கு நான் தான் போய் பேசி அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து இந்த லிரிக் வாங்கிட்டு வந்தேன். அந்த அனுபவங்கள்ல நாம படம் பண்ணும்போது ராமமுத்துக்குமார் சாரை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் விஷயங்களில் போக முடியாமல் போயிடுச்சு. ரெண்டாவது அவர் பிஸியாக இருந்தாருங்க, ரொம்ப ரொம்ப பிஸி. வெயிட் பண்ணணுங்கிற மாதிரி இருந்தது. இவங்க ஷூட்டிங் போகணுங்க, எனக்கு லிரிக்கு பாவி எழுதியிருக்காரு யுகபாரதி சாருக்கு ஒரு சாங் கொடுத்து ஒரு சாங்கு நாமத்துக்குமார் சார் கொடுக்கலாம் அப்படி பிளான் பண்ணோம். அப்புறம் இவரே 2 எழுத சொல்லியாச்சு அந்த மாதிரி. ஆனால் நாமத்துக்குமார் சார் கூட வந்து ஒரு 100% எனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை அவருக்கு. ஏன்னா நான் மியூசிக் பண்ணுறேன்னு சொன்னதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் பண்ணுறேன் ராம்ஜி, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணுமே அப்படின்னாரு. இல்லை சார் இப்படி சரி பண்ணுங்க, நெக்ஸ்ட் மூவி நம்ம சேர்ந்து பண்ண போகிறோம், நீங்கள் தானே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசினார். ஓகேங்க சார் அப்படின்னு. ஏன்னா அவரு ரொம்ப நல்ல கேரக்டர், பேசுறதுலையும் சரி ரிசீவ் பண்ணுறதுலையும் சரி.